இந்த விருந்து சாலைக்குள்ள வருகிறப்ப எல்லாரும் கல்யாண வஸ்திரம் தரித்து இருக்கிறார்கள். ஆனா ஒருத்தன் வந்து கல்யாண வஸ்திரம் தரிக்கவில்லை. அப்ப அந்த ராஜா கேட்கிறார், நீ வந்து கல்யாண வஸ்திரம் தரித்திராம எப்படி அந்த கல்யாணத்துல பந்தி சாலைக்குள்ள வந்தேங்கிறப்ப அவன் பேசாமல் இருந்தான்னு இருக்கு. அவனை கையும் காலையும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இருளான இடத்துல போடுங்கள் என்று சொல்லுகிறார். கடவுள் வந்து கடவுள் அப்படின்லாம் கேட்பாங்க. ஆண்டவர் ரட்சிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டு அவருடைய பிள்ளை ஆகும்படியா அவர் வைத்திருக்கிற விருந்தில வரும்படியாக அவரே ரட்சிப்புக்காக அவர் வந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கல்யாண ராஜா தன்னுடைய அந்தஸ்து ஏத்தா போல கல்யாண வஸ்திரத்தை எல்லாத்துக்கும் கொடுத்து அதை உடுத்திட்டு வாங்கன்னு சொல்றப்ப இது எனக்கு வேண்டாம், என்னுடைய சுயநீதியினால என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து கரெக்டா இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு எனக்கு வேண்டான் என்று அந்த ராஜா சொன்ன கட்டளையை வேண்டான் என்று சொல்லி அவர் கொடுத்துருந்த வஸ்திரத்தை நான் போட்டுக்கொள்ள மாட்டேன் என்று வந்ததுனாலதான் அவனுக்கு அங்கே நியாய தீர்ப்பு அழுகையும் பற்கடிப்பு உள்ள இடத்துல போடுறாரு. இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க, உத்தமர்கள் இருக்காங்க, சன்மார்க்கர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்றாங்க, நாங்க யாருக்கு எந்த கெடுதியும் செய்யறதில்ல, அதனால எங்களுக்கு பரலோகம் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில வந்து அவர் சொல்றதை கேட்டு அப்பதான் நாங்க பரலோகம் போகணும்னு இல்லை, எங்களுக்கு வழி இருக்குன்னு சுயநீதியில இருக்கிறார்கள். தங்களை நம்பிக்கொண்டு சுயநீதியில இருக்கிறார்கள். அதைத்தான் வந்து அவங்க புரிந்து கொள்ளும்படியா அங்க இயேசு சொல்லுகிறார். அப்ப இயேசு மூலமா தான், இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாரு. இன்றைக்கு பார்க்க போகிறோம், அந்த ரட்சிப்புக்குள்ளாக தேவன் வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை நம்ம உள்ளத்திலே வைக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளாத வரையில வெறுமனே கோயிலுக்கு போய் பிரசங்கத்தை கேட்டு காணிக்க கொடுத்துட்டு போறதுனால வாழ்க்கை மாற போறதில்ல. அவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்புக்குள்ளாக அவர் வந்து நித்திய ஜீவனை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். இந்த ஜீவன் இல்லாம நம்ம நன்றாக ஆசீர்வாதமாக வெற்றியாக வாழ முடியாது. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அவர் என்ன சொல்றாரு, ஜீவனை கொடுக்கறதுக்கு அந்த ஜீவன் நமக்குள்ளே பரிபூரணம் உண்டாக வேண்டும். ஆனா பிசாசை பத்தி சொல்லியிருக்க, அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் தான் வருகிறான். அவன் வந்து நம்முடைய வாழ்க்கையில அழிவை உண்டாக்க வருகிறான். ஆனா இயேசு சொல்றாரு, நான் நல்ல மேய்ப்பன், நான் வந்து ஜீவனை உங்களுக்கு கொடுக்கிறேன், அந்த ஜீவன் பரிபூரணப்பட வேண்டும். அதாவது